இப்போது நமக்கு வந்து முதல் முறையாக செய்கிற விஷயங்கள் வந்து எதுவுமே மறக்காமல் நமக்கு அப்படியே ஆணித்தரமாக மனசில் பதிஞ்சிருக்கும். முதல் நாள் படப்பிடிப்பு ஞாபகம் இருக்கா? முதல் நாள் படப்பிடிப்பு போனது அது என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? முதல் நாள் படப்பிடிப்பு வந்து நான் வந்து நீ வருவாயின எண்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறப்ப நான் ஜாயின் பண்ணுறேன் அந்த டேரக்டர்கிட்ட. ராஜகுமார் சார் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஷன்லேயே என்ன சொன்னாங்க அப்படின்னா, சும்மா டேரக்டருக்கு வந்து பேக்கு தூக்கிட்டு வர்றது அது இதெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலை இல்லை, டிஸ்கஷன்லாம் வந்தால் நீலாம் தெரிச்சிருவ அப்படின்னாங்க. அது உண்மைதான். ஏன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குதா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. இயற்கை சில விஷயங்களை வந்து நம்மளை வந்து தயார்படுத்தும்ல, அது மாதிரி தான். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து காலேஜில் கவிதை எழுதுவேன். ஆல் இண்டியா ரேடியோக்கு கவிதை எழுதி கொடுத்துருக்குறேன். இதெல்லாமே வந்து எங்கள் அண்ணன் இறந்ததுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கவிதை எழுதவும் தெரியாது, கதை எழுதவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னை தயார்படுத்திச்சு, இயற்கை தான் என்னை தயார்படுத்திச்சுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தப்புறம் ஆமாம் நம்ம டிஸ்கஷனில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கும்போது, நான் வந்து எந்த படம் வந்து டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே நான் போய் பார்த்துருவேன். அப்புறம் டிவியில் எங்கே படம் போட்டாலுமே நான் நின்று பார்ப்பேன். என் ரூமில் வந்து எனக்கு அப்போ ரூமே கிடையாது. ரூமே கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் ரூமில் டிவி பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறதாகட்டும் எல்லாமே நான் கற்றுக்கிட்டே இருந்தேன். நிறையா புத்தகங்கள் படித்தேன், சிறுகதைகள் நிறைய படித்தேன். அதுக்கப்புறம் தான் இதை வந்து எப்படி நம்ம சீனா ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சுது.